பாண்டிய மன்னர் பெரும்பெயர். பெரும்பெயர் வழுதி அல்லது கருங்கை உள்வாள் பெரும்பெயர் வழுதி சங்ககால பாண்டிய மன்னர்களில் ஒருவர். இவர் ஈகைக்கடன் பூண்ட கவுரியர் வழிவந்தவர் என போற்றப்படுகிறார். புறநானூற்று பாடலின் அடிக்குறிப்பின்படி இவரை இரும்பிடர் தலையார் என்ற புலவர் பாடியுள்ளார். மருந்தில் கூற்றம் என்னும் ஊரை கைப்பற்றிய இவர் வலிமையான மற்றும் புகழ்பெற்ற அரசராக விளங்கினார். பெரும்பெயர் வழுதி பற்றிய முக்கிய குறிப்புகள். சிறப்பு பெயர். இவரின் போர் வலிமையை குறிக்கும் வகையில் கருங்கை உள்வாள் பெரும்பெயர் வழுதி வலிமையான கையும் உளிரும் வாளும் கொண்டவர் என அறியப்படுகிறார். ஈகைக்கடன். இவன் ஈகைக்கடன் பூண்ட கவுரியர் வழிவந்தவன், அதாவது போரில் வென்றாலும் வள்ளல் தன்மையுடன் கொடை கொடுப்பவன் என புறநானூறு குறிப்பிடுகிறது. பாடியவர். இவனை புலவர் இரும்பிடர் தலையார் பாடியுள்ளார். காலம். சங்ககால பாண்டிய மன்னர்களில் ஒருவராக கி.பி. 90 முதல் 120 வரை காலகட்டத்தில் இவர் ஆட்சி செய்திருக்கலாம் என கருதப்படுகிறது. வெற்றி. மருந்தில் கூற்றம் என்னும் இடத்தை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. வழுதி என்பது பாண்டியர்களின் குடிப்பெயர்களில் ஒன்றாகும். பாண்டிய மன்னர்களில் ஒருவரான பெரும்பெயர் வழுதி சுமார் கி.பி. 90 முதல் 120 வரை சங்க காலத்தைச் சேர்ந்தவர். இவர் பாண்டியன் கருங்கை உள்வாள் பெரும்பெயர் வழுதி என்ற சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். இவரை பற்றிய முக்கிய தகவல்கள் பின்வருமாறு. புலவர் இரும்பிடத்தலையார் பெரும்பெயர் வழுதியை புகழ்ந்து சங்க இலக்கியமான புறநானூற்றில் இரும்பிடத்தலையார் என்னும் புலவர் பாடியுள்ளார். சிறப்பு பெயரின் பொருள். இவரின் கைகள் வலிமையானவை, கருங்கை என்றும் எப்போதும் ஒளிரும் வாளை ஒள்வாள் கொண்டவர் என்றும் இச்சிறப்பு பெயர் உணர்த்துகிறது. பரம்பரை. இவர் ஈகைக்கடன் பூண்ட கவுரியர் என்னும் பாண்டியர் குடிவழியில் வந்தவர் என போற்றப்படுகிறார். வெற்றிகள். மருந்தில் கூற்றம் என்னும் ஊரை இவர் கைப்பற்றினார். போர்க்களத்தில் யானையின் மணி கோத்த கயிற்றின் மீது இருந்தவாறு இவர் போரிட்ட வீரம் சங்க இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. வள்ளல் தன்மை. இவர் பொன்னணிகளை வாரி வழங்கும் வள்ளலாகவும் தமிழ் வளர்த்த மன்னர்களில் ஒருவராகவும் குறிக்கப்படுகிறார். பாண்டிய மன்னர். கருங்கை உள்வாள் பெரும்பெயர் வழுதி சுமார் கி.பி. 90 முதல் 120 வரை மற்றும்